Taste the Daily. சென்னை மயிலாப்பூர் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக மெத்தபட்டமைன் வைத்திருந்த 3 பேர் பிடிபட்டனர். மெத்தபட்டமைன் வைத்திருந்ததாக பிரவீன்குமார் மற்றும் அஸ்வின்குமார் ஆகியோர் பிடிபட்ட நிலையில் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் போதைப் பொருட்களை விநியோகித்த ராகுல் என்பவரும் சிக்கினார். மேலும் இதில் தொடர்புடைய அருண்குமார் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை போதைப் பொருளின் தலைநகரமாகவும் மாறியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கஞ்சா வழக்கில் பிடிபட்டு காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா வழக்கில் பிடிபட்டு காவல் நிலையத்தில் நிறுத்தியிருந்த பைக்கை நீதிமன்ற உத்தரவின்படி பெற்றுக்கொள்ள ஆகாஷ் என்பவர் சென்றபோது திருடு போனது தெரியவந்தது. இதையடுத்து சார்பு ஆய்வாளர் அதே காவல் நிலையத்தில் பைக் திருடு குறித்து புகார் அளித்தார். இருசக்கர வாகனத்தை பாதுகாக்க முடியாத அளவுக்கு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மக்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளிப்பார்கள் என்று பலரும் கேள்வி எழுப்பினர். வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 கோடி ரூபாய் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் 100க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். காரைக்குடியில் உள்ள SAJ அசோசியேட்ஸ் என்ற நிறுவனம் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 150க்கும் மேற்பட்டோரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பெற்று போலி விசா வழங்கி ஏமாற்றியுள்ளது. பணத்தை இழந்தவர்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மோசடி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். ஸ்டாலின் மாடல் அரசு வேலை வழங்காத வெளிநாட்டு வேலைக்கு செல்லலாம் என நினைத்த பலர் தற்போது பணத்தை இழந்து தவிக்கின்றனர். சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா ஏற்றுறாங்க. போயிட்டு அங்கே 55 நாள் உட்கார வச்சு சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சென்னை எமிக்ரேஷன் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, நான் உங்களை திருப்பி ஒரு மாதத்தில் ஏற்றிடுறேன், நீங்கள் சென்னை வந்துருங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. அதை நம்பிட்டு வந்துட்டு நீங்கள் யாரும் வேலைக்கு போகாதீங்க, வீட்டிலே இருங்க, இன்னும் 10 நாள் விசா வந்துடும், ஒரு வாரத்தில் விசா வந்துடும் சொல்லி சொன்னாப்புல. அதை நம்பிக்கிட்டு எல்லாருமே வேலைக்கு போகாமல் இருந்தோம். இப்போ நெருக்கி 8-9 மாதம் ஆச்சு. இப்போ நம்ம நெருக்கி பிடிக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிம்மை கழட்டி போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆள் எஸ் ஆகிட்டாப்புல. சென்னை மாநகராட்சி அதிமுக உறுப்பினர் சத்தியநாதன் குறித்து சமூக வலைதளத்தில் ஆபாசமாக பதிவிட்ட திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 145வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினரான சத்தியநாதனின் சமூக வலைதள பதிவில் திமுக நிர்வாகி ஒருவர் ஆபாசமான முறையில் கமெண்ட் செய்திருந்தார். இதுகுறித்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மதுரவாயலில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் பொதுமக்களுடன் சென்று அதிமுக கவுன்சிலர் சத்தியநாதன் புகார் அளித்தார். இதன் பின்னால் திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் இருப்பதாகவும் தொடர்ந்து தன் மீது அவதூறு பரப்பி வரும் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் அவர் கூறினார்.